யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அறிவாலயத்துல ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க போல. அதாவது எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ எல்லாம் அப்படியே வெளியில வருது. எப்படி வருது? ஒரே ஒரு தோல்வி உங்களை எல்லாம் ஆட்டி அசைச்சு விட்டுருச்சு இல்லையா? அதாவது விஜய்க்கு இவங்க சொல்லுவாங்க, அடிச்ச காத்துல கோபுரத்துல உட்காந்துக்கிறேன்னு. உண்மையிலேயே அடிச்ச காத்துல கோபுரத்துல உட்கார்ந்தது திமுக தான். அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரும் இல்லாத இடத்துல போய் கபடி விளையாண்டு எல்லக்கோட்டில் விடுவாங்க. ஆளே இல்லாத ஊர்ல இழுப்பப்பூவுக்கு கொண்டாட்டம்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் ஸ்டாலினுக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹச் ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, நாங்க ஜாதகம் பார்த்துட்டோம். பிஜேபியில இருந்து எழுதும்போது பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை, ஜாதகத்தின் அடிப்படையிலேயே ஸ்டாலினுக்கு ஆட்சியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி யார் பேசினா? பிஜேபி காரங்கெல்லாம் பேசினா, அதிமுக காரங்க எல்லாம் பேசினா. இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. ரொம்ப புதுசா இருக்குல்ல? ஆனால் பிஜேபி காரங்க பேசுறதுல தப்பு கிடையாது. அவங்க மனநிலை அப்படித்தான் இருக்கும். ஏன்னா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு கோயில் வாசல்ல எந்நேரமும் இருக்கக்கூடிய கோயிலை பத்தியே திங்க் பண்ணிக்கிறாங்க. மக்களை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எவன் எப்படி போனான்னு அப்படின்ட்டு போறவங்க அவங்க பாலிடிக்ஸ் வேற. ஆனால் பகுத்தறிவு பேசிக்கொண்டு, சுயமரியாதை பேசிக்கொண்டு, மூட நம்பிக்கையை எதிர்க்கிறோம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு அம்பலப்பட்டு வீதிக்கு வந்திருக்கு. சொல்றது யாரு? திமுகவோட அமைப்பு செயலாளர். யாரு? பலாப்பட்டி வாய் நம்ம RS பாரதி. அவங்களுக்கெல்லாம் இன்னும் என்னால கொள்ள முடியல. எடப்பாடி முதலமைச்சரா இருக்கலாம்ப்பா, நம்மள இவனை நம்ம சகிக்க முடியலையப்பா. நம்ம எத்தனை பேரோட அரசியலை நீங்கள் அளித்தவர்களுக்கு என்ன நினைக்கும் தெரியுமா? இழிநிலை தான் கிடைக்கும். இழிநிலை தான் கிடைக்கும். உங்களை எங்க இருந்தோ உங்களை தூங்க விடாம ஒருத்தர் செய்வார். நான் பேசியிருப்பேன் கடந்த காணொலிகள்லாம் நீங்க முன்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திமுக அது ஆள் இல்லாத இடத்துல உட்காரு. சரி, என்னையா சொல்ல வர? ஜாதகம் பார்த்துருக்காங்க உதயநிதிக்கு. கட்டம் சரியில்லை, கட்டப்பா வடிவேலு சொல்லுவாங்க இல்லையா? ஜாதகம் பார்த்துருக்காங்க. என்ன ஜாதகம் தெரியுமா? வாசிக்கட்டுமா? RS பாரதி சொன்னதை சொல்லட்டுமா? காணொலி அப்படியே போட வேண்டாம். அது இதுல வந்துடும். அதுல காப்புரிமையில கிடைச்சிடும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி குறித்து பேசியவர்கள் நீண்ட நாள் அரசியலில் இருந்ததாக சரித்திரம் இல்லை. RS பாரதி சொல்றார். நல்லா கவனிக்கணும். உதயநிதியை பத்தி பேசினவங்க நீண்ட நாள் அரசியல்ல இருந்ததா சரித்திரம் இல்லை. சரி, சனிய நாக்குல இருக்கும்போது நீ அப்படித்தானே பேசுவ? ஓம்பானிலே பதில் சொல்ற. அவர் ஜாதகமே வித்தியாசமான ஜாதகம். ஆமா, ரொம்ப வித்தியாசம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஜாதகமும் அவர் ஜாதகமும் ஒன்று. யாரு? உதயநிதி ஜாதகமும் ஒன்று. சட்டப்பேரவைக்கு அடுத்த முறை வரும்போது உண்மையான கோமாளி யார் என்று தெரியும் சொல்றாங்களாம். கருணாநிதியே பதவியில இல்லாமத்தான் இருக்கு. அந்த பேனாவை தூக்கிட்டு போய் தெருவா அலைகிறாங்க. எவன் பேனாவின் சிலையை உடைப்பேன் என்று சொன்னானோ, சிலையை உடைப்பேன் என்று சொன்னானோ, வைக்க கூடாது என்று சொன்னானோ, அவன் காலடியில போய் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிற கும்பல் ஜாதகத்தை பத்தி பேசுது. வெக்கமா இல்ல அவங்களுக்கு? இன்னொரு செய்தி ஒண்ணு சொல்றேன். அவர் பேசுறாங்க, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசினார், நீண்ட நாள் அரசியல் இருந்ததாக சாதகமே இல்லை. உதயநிதி எத்தனை ஆண்டுகள் அரசியல்ல இருந்துட்டாரு? அவர் எத்தனை ஆண்டுகள் பதவியில் வந்து விட்டாரு? என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்ன பேச்சு இது? பேரறிஞர் அண்ணா உருவாக்கி ஆளாக்கிய அரசியலை அன்றாடங்காட்சிகளிடம் கொடுத்த மனிதர்களிடம் இருந்த அரசியலை கொண்டு போய் ஒரு அப்பாவிட்ட இருந்து புடுங்கின அரசியலை கொண்டு போய்
தெருவில் போட்டாங்களேன்னு சொல்லி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல கருணாநிதியை பத்தி பேசுறான். கருணாநிதியோட ஜாதகமும் உதயநிதி சாதகமும் அரசியல்ல நீண்ட நாள் இருந்து வாழ்ந்ததாக சார். இப்பத்தானே எம்எல்ஏ ஆயிருக்காப்ல உதயநிதி. இப்பத்தானே டான்ஸ் ஆடுறதெல்லாம் விட்டுருக்காப்ல. யார் யாரு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு வாய்ப்பை பிடித்து தன்னுடைய சினிமாவில் முன்னுக்கு வந்தவங்க கூட உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடணும் உதயநிதி. தன்னால மாரி செல்வராஜ் வெற்றி படம் கொடுத்தாங்க, வீட்டில் போய் உட்காந்து கதவை தட்டி கூட்டு வந்து எந்த வகையில வச்சோ ஒரு படத்தை நடிச்சு ஆட்டிட்டு போட்டீங்க. அரசியலுக்கு வந்த உடனே நேரம் சொல்லுவாங்கல்ல, இந்த படத்துல காதல் படத்துல ஒரு ஸ்ட்ரைட்டா ஹீரோ. ஆமாங்க, பார்த்துருக்கேன், ஸ்ட்ரைட்டா ஹீரோமான்ல. அது மாதிரி இவங்க ஸ்ட்ரைட்டா துணை முதலமைச்சர் எங்க வரைக்கும் போயிட்டாங்க பாருங்க, அமைச்சர் வரைக்கும் உள்ள போயிட்டாங்க அவங்க. இவங்க சொல்றாங்க, ஜாதகத்தை பத்தி பேசுறாங்க. என்னையா ஜாதகம் உங்களுக்கு? வந்த இளைஞரணி அமைப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர், நீங்க எல்லாம் போயிட்டீங்க. பிறகு என்ன நீ இதுக்கு பிறகு உன்னை யாரும் எதிர்க்கவே முடியாதுன்னா 2026 தேர்தலில் நீங்கள் ஏன் தோற்றீர்கள்? மக்கள் ஏன் உங்களை ஓரத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தார்கள்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க பேசணும்ல, ஜாதகத்தை பத்தி பேசிட்டீங்க. சரி, உங்க தாத்தா இருக்காரு இல்லையா, அதுக்காகத்தான் மோதிரம் போட்டிருந்தாரு. நான் வந்து இப்போ தங்கத்துல போட்டிருக்கிறேங்க. நான் சுயமரியாதை திருமணம் பண்ணவேங்க. எனக்கு நடிக்கலாம் தெரியாதுங்க. பேசின உண்மையை தான் சொல்லுவேன். உண்மையான பெரியாரிய பகுத்தறிவாத சுயமரியாதை உள்ளவன் நான். மஞ்சத்துண்டு கருணாநிதி கழுத்துல மஞ்சத்துண்டு இருக்கு சொல்லுங்க. ராசிக்கல் மோதிரம் எதுக்கு? ஒரு சிவப்பு கல்ல ராசக்கல் அண்ணக்கட்ட பவள மோதிரம் போட்டு எதுக்கு? சரி, அப்படியே பார்த்து நீங்க எத்தனை வருஷம் நீங்க ஆட்சியில இருந்து மக்கள் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க? நேரடியா ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் வச்சிருக்கிறது. அதுக்காகத்தான் நீங்கள் வந்து தான் சுயமரியாதைக்காரன், தான் பகுத்தறிவாதி, தான் பெரியாரியவாதி என்று மக்களை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை கோயில் கோயிலா கொண்டு போய் நீங்க போய் போகாத கோயில் இருக்குமாப்பா? எங்க பார்ப்பனர்களை கொண்டு வந்து பாப்பா மணியாற்றவெல்லாம் கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருந்து அவங்களுக்கு மணி அடிச்சு அவங்க பாதம் கழுவி பட்டாடை கொடுத்து நீங்க செஞ்சீங்களா செய்யலையா? நீ யாரை ஏமாத்துறீங்க? எத்தனை நாள் நீங்க ஏமாத்துறீங்க? எத்தனை நாளையா நீங்க ஏமாத்துவீங்க? தான் வேஷம் போட்டு தன் வீட்டு பெண்களை கோயில் கோயிலாக அனுப்பி வைத்து விட்டு இப்போ இந்த இதுல முடிஞ்சிருச்சு இல்லைங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், திருச்செந்தூர் தொகுதி உறுப்பினர். திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள வந்து யாரும் நீங்க எதுக்கு பண்ணிடக்கூடாது, அதை ஏன் பண்ணீங்க, இதை ஏன் பண்ணீங்க? அட்டே அப்பா, பகுத்தறிவு பகலவன் வாரிசுகள். வெக்கமா இல்ல? கட்சியில நடத்துறீங்க. ஒரு கொள்கை கோட்பாடு ஒன்று போல் இருக்க வேண்டும். அதுக்கு மணியாட்டிக்கிட்டு நம்ம திக்கா தோழர்கள். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். விஜய் கட்சியில இருந்து அவங்க எல்லாம் போயிட்டா மட்டும் அது துருப்பிடிச்சு போயிடும். என்ன பேச்சு வச்சிருக்கிறீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் தாய் மாமன் சீரை தூக்கிக்கிட்டு போறார். யாரு? பிஜேபியோட ஆளுக்கு, சீமானுக்கு. RSS கூட்டத்தில் உட்கார்ந்து சண்டமாரதம் பேசக்கூடிய சீமா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து பேசுறாரு. அப்படியே இப்ப நேரடியா பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குல்ல, திமுக எங்க போன 151 சீட்டுக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக நின்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. இப்ப நீங்க போராட வேண்டியதானே, களத்துக்கு வர வேண்டியதானே? ஏன் வரல? கெட்டிக்காரன் புழுகு எத்தனை நாள், எத்தனை வேஷம் போடுவீங்க நீங்க? பெரியாரின் பெயரில், கருப்பு சட்டையின் பெயரில், திராவிட மாடல் என்கின்ற பெயரில் எத்தனை வேஷம், எத்தனை போலி என்று எல்லாம் சந்திச்சு அந்த அழுகுது. முடிஞ்சிருச்சா? அதை விட ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமாங்க? சீர்காழியில ஸ்டாலின் மனைவி அவர்களோட சொந்த ஊர் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க, மதிமுகவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் தொகுதியில கூட்டணி கட்சி எப்படி நிற்கிறது? சரி, நிற்கிறீங்க. ஏன் தொகுதியில உதயசூரியன் சின்னம் நிற்காம எப்படி இருக்கிறது? அப்படின்னா கட்சியை யார் நடத்துறா? கட்சி, திமுக கட்சி யார் நடத்துறா? அடுப்படி அரசியலா?
இங்கிட்டு ஒரு சைடு போய் கோயில் குளம் பாப்பான்னு சொல்லிட்டு நீங்க போய் அங்கிட்டு போய் அழுதுட்டு கிடப்பி, இந்த சைடு வந்து கருப்பு சட்டை, பகுத்தறிவு, சமூக நீதி, சுயமரியாதை. என்னையா உங்க வேஷம்? என்ன வேஷம்? போதும் போதும், கிளம்புங்க. அறிவாலயத்தில் இங்கு ஜாதகம் பார்க்கப்படும், இங்கே ஜோதிடம் பார்க்கப்படும் அப்படின்னு வைங்க. முடிஞ்சா ஒரு கிளிச்சோசியம் வந்து கூட்டி கூட அங்கனக்குள்ள வச்சுக்கிட்டு பாருங்க. குறிப்பா RS பாரதிக்கு சொல்லுங்க, உதயநிதிக்கு கட்டத்துறைக்கு கட்டம் சரியா இருக்கா இல்லையாங்கிறதையும் அதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே எல்லா வேலையும் நீங்க செய்யுங்க, உங்களுக்கு மிக சரியாக இருக்கும். நல்ல வேலை, அப்படியே பார்க்க சொல்லுங்க. அது சட்டமன்றத்துல இருந்து வெளியில வாரவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சோசியம் விஷயம் பார்க்கணுனாலும் RS பாரதியை வச்சு இதுகளில் பார்க்க சொல்லுங்க. அப்படியே கருணாநிதியோட ஜாதகமோ அப்படி உதயநிதி ஜாதகமோ அப்படியே இருக்குது அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழர்களுக்கு நல்லது. ஏன்னா கருணாநிதி ஜாதகம் உதயநிதி ஜாதகம் ஒன்று போல இருந்துச்சுன்னா கருணாநிதிக்கு நேர்ந்ததுதான் உதயநிதிக்கும் நேரும். நன்றி, வணக்கம் தொடர்ந்து.